நான் தானுங்க சாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை சம்மந்தம் வீடியோஸ் எடுக்க போன நண்பர்களே, இன்றைக்கி வெளியே தான் போய் வீடியோஸ் எடுக்க போகிறோம் நண்பர்களே. வலிக்கிட்டாச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. எங்கே போய் எடுக்க போகிறோம்னு சொன்னால், இரணமடையில் தண்ணி பாயுது. ஓகேவா? 8 கதவோ 12 கதவோ திறந்து விட்டுருக்காங்களாம். ஓகேவா? அது தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குது. மழை டைம் தானே தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குதுன்னு தம்பி சொன்னால் வந்து இப்போ நான் அங்கே தான் வலிக்கிட்டோம் போகிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. போய் அந்த அழகான காட்சியை அவங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். யாராவது வந்தீங்கன்னா, யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் லைவ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் பெற நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அழகான காட்சியை மிஸ் பண்ணிட்டாதீங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நாம் புது சைக்கிளில் போய் கொண்டிருக்கோம். நானும் தம்பி புது சைக்கிளில் போய் கொண்டிருக்கோம் நண்பர்களே. இரண்டமடு தண்ணி பாயிர பார்க்க போகிறோம். அவர்னா சோத்து மாடு மாதிரி வர்றான் என்னை விட. வாங்க போய் பார்ப்போம் நண்பர்களே. கிட்டும் வந்துட்டோம் இரண்டமடைக்கு. மெது பார்ப்போம். வயலெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க நண்பர்களே. ஓகேவா? நான் முதல்ல வந்து இரண்டமடை வீடியோ போடும்போது அறுவடையெல்லாம் பண்ணாமல் இருந்தது. இப்போ அறுவடை பண்ணிட்டாங்க. ஓகேவாங்க பாருங்க. ரெண்டு பக்கமும் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தண்ணி பாயிர சத்தம் இப்ப வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. உங்க குயிங் குயிங்னு கேட்டுட்டு இருக்குது. போய் பாப்பா பாங்க நண்பர்களை பாருங்க. இவ்வளோ வேகமா தண்ணி பாயுதுன்ற அம்மா பார்க்க ஆசையா இருக்கு. கலிங்கு எப்படி தண்ணி பாயுதுன்னு பாருங்க. வாவ், செம்மையா குளிக்கணும் போல குதிக்கணும் போல இருக்கு. எனக்கு குதிச்சு குளிக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. ஆனால் ஆட்கள் தான் இல்லை. ஆனால் தண்ணி சத்தம் பெரிய மழை சத்தத்தை மாதிரி கேட்குது. மழை சத்தமாய் மழை புரண்டு வரும்போது அதை மாதிரி தான் கேட்குது. இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிற்கிறாங்க பாருங்கள் நண்பர்கள். இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் நிற்கிறாங்க பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆனால் மீன் இல்லை. நான் கேட்டேன்னா மீன் இல்லை. ஆனால் மீன் பிடிக்கிறது நிற்கிறாங்க ஆட்கள். மீன் வலை போட்டு பார்க்குறாங்க. இரண்டமடை நல்லா திறந்து விட்டாங்க தானே தண்ணி, அதனால் மீன் பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் மீன் ஒன்றுமே அம்படல நண்பர்களே. பாவம், அவங்க வெயிலில் வந்து கஷ்டப்படுறாங்க. ரொம்ப குசியா இருக்க நண்பர்களே. மீன் பிடிக்கலாம் ஆட்கள் வந்தாங்க தெரியுமா? மீன் பிடிக்கலாம் பாருங்க எப்படி போகுது தண்ணி நண்பர்களே. பாருங்க வரி வரியா இருக்குல்ல. ஆசையா இருக்கு நண்பர்களே. எனக்கு உள்ளுக்கு இறங்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனால் கஷ்டம் பார்த்துங்க நண்பர்கள். மீன் பிடிக்கிறாங்க போகிறாங்க. ஆனால் மீன் இல்லைன்னு அவங்க கவலையாக போகிறாங்க பாருங்க. கையில் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா? பார்க்கவே தெரியுது மீன் இல்லை நண்பர்களே. பாருங்க, அதுதான் நண்பர்களே மெயின். அங்கே தான் போகிறேன். மணக்குது படத்துல சிக். இப்போ பாருங்க பாயுது தெரியுதா? நண்பர்களே, ஆனால் ஆட்கள்லாம் எல்லாம் ஐஸ்கிரீம் வேன் கச்சான் கடை அதெல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் ஆட்களை இல்லை. நான் பார்த்தளவுலாம் ஆட்கள் இல்லை. ஈவினிங் தான் வருவாங்க போல. நான் மோர்னிங் போனபடியா ஆட்கள் இல்லை. ஆனால் ஒருத்தருமே இல்லை. இந்த கடை விற்கிறவங்க தான் இருக்காங்க. நாங்கள் தான் இதில் நிற்கிறோம் பாருங்க. பார்க்கவே இல்லை. போன முறை போகும்போது எடுத்து போகும்போது தண்ணி இல்லைன்னா இந்த முறை தண்ணி பாயுது. இல்லாட்டி மக்கள் அழிஞ்சிருவாங்க. மக்கள் இதெல்லாம் அணைக்கட்டெலாம் அழிஞ்சு போயிருந்தோ இதுக்காக அவங்க இப்போ திறந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? இதான் எங்களுக்கு சேஃப். இல்லாட்டி அங்கே இந்த தண்ணி திறந்து விடாமல் இருந்தால் நாங்கள் அழிஞ்சு போயிருக்கோம். தண்ணியில் பறந்துருக்கோம். இப்படி இல்லை தண்ணி பாயுது பாருங்க. ஆனால் நாங்கள் போவைக்க தண்ணி நேற்று தண்ணி கூடவாக இருந்தது. நல்லா தண்ணி பாய்ந்து. இன்றைக்கு ஆனால் குறைச்சி விட்டுருக்காங்க. இன்றைக்கு தண்ணியை கதவை மூடி வச்சுருக்காங்க. ஓகேவா? கதவை மூடினபடியாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தான் போகுது போல். நேற்று சட்டப்படி பாய்ஞ்சோம். நேற்று நிறைய தண்ணி போனது. ஆனால் இன்றைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்க. இப்படி இருக்குன்னு பாருங்க. நேற்று ரொம்ப கூட தண்ணி பாய்ஞ்சது. இன்றைக்கு கொஞ்சமாக கதவை மூடிட்டாங்க போல். கொஞ்சமாக தான் பாயுது பாருங்க. இது இப்படின்னா நேற்று இன்னும் கொஞ்சம் இதாக போயிருந்தோன்னா அவ்வளோன்னு தான். இந்த கதவை திறந்து விடாட்டி நாங்கள்லாம் தண்ணியோடு அடிச்சுட்டு போயிருப்போம். எங்கே போயிருப்போன்னே தெரியாதுப்பா. அதனால திறந்து விட்டாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கு. நான் தண்ணி விடணும். ஒருத்தரையுமே காண நாம மட்டும்தான் இருக்கோம். இதில் யாரோ பார்த்துட்டு போகிறாங்க. நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறபடியா டிக்டாக்னு சொல்லி ஓடிக்கிறேன். ஐயோ, எங்கே போனாலும் எனக்கு இந்த தொல்லை தான். ஐயோ கடவுளே. இவன் ஒருத்தான் தம்பி. இவன் ஒரு பறந்தாங்க. உடனே பறந்து கொண்டே இருப்பான். வா 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 போவோம் போவோம். சுற்றி
தண்ணியாக தான் இருக்குது நண்பர்களே. மீன் பிடிக்கிறவங்கள ஒருத்தரையுமே காணும், மீன் பிடிக்கிற ஒருத்தரையும் காணும் நண்பர்களே. இந்த மெயின் இரண்டமோடு கொடுத்தா செம்ம தண்ணி பாயுது. இதை விட அங்கே பழைய இரண்டமோடு குட்டி இரண்டமோடு இருக்குது, அதில் செம்மையாக தண்ணி பாயுது நண்பர்களே. நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் வீடியோவில், செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேவா? அது வந்து மழை டைம் தான் வந்து இதெல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். மழை இல்லா டைம் வந்து இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்டா தண்ணி வராது, தண்ணியில் வறண்டு போயிருக்கு. ஆனால் இப்போ தண்ணி இல்லை, தண்ணி செம்ம பாயுது நண்பர்களே. சுற்றி தான் இருக்கு பாருங்க. ஆக்கள் இல்லை நண்பர்களே, முக்கியமாக சொல்லப்போனா ஆக்கள் இல்லை. மார்னிங் தானே ஆக்கள் இல்லை, ஈவினிங் தான் ஆக்கள் வருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபன்னாக இருக்குது. வாங்கிட்டு வா நண்பர்களே, செம்ம ஃபன்னாக இருக்குப்பா, ஆசையாக இருக்கு தெரியுமா? இரளமாடு குளத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குப்பா நண்பர்களே. தம்பி ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டான், காசு கொடுத்து விட்டான், 200 கொடுத்து விட்டான் வாங்கிட்டு வர சொல்லி. நான் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டான். இதில் பாட்டியால் தான் கடை போட்டிருக்காங்க பாருங்க, பார்க்கவே தெரியலங்க. ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. ஐஸ்கிரீம் எனக்கு தந்துட்டேன், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம். இது ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னா ஆவண்டு குடிச்சிட்டு இருக்கு, வரவும் முடியல நண்பர்களே. நம்ம கோன் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம், அது ஊத்துது, நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, ஊத்துது. ஐயோ முடியல, இன்னைக்கு ஒரு பொடி. நண்பர்களே, இந்த சாலியக்கா கொஞ்சம் எடுவை. ஓகேவா? எடுவை எடுக்கிறாங்க அவங்க கொஞ்சம் நேரம். தண்ணியாக கொஞ்சம் எடுவை தெரியும் தானே, டிக்டாக்ண்டா யூடியூப் செலிபிரிட்டி சும்மாவா அவங்க எடுவை எடுக்கிறாங்க. வேறுங்க அதை கண்டோடனே ரொம்ப ஆசையாக இருக்குது போல். அவங்க ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியில் கண்டோன்னா எதை கண்டோன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஐயோ காணும், நீங்கள் பார்த்தது காணும். ஓவராக பண்ணாதீங்க நண்பர்களே. இங்கே ஒரு அண்ணாக்கள் புல் வெட்டி கொண்டுருவாங்க. ஓகேவா? புல்லுகளை வெட்டி இந்த வீட்டுகளுக்கு வாசலில் அலங்கரிப்பாங்க பார்த்தீங்களா? எல்லாம் இருக்குல்ல, வடிவாக இருக்குல்ல புல், அதை வெட்டி கொத்தி எடுக்கிறாங்களா? வந்து மிஷின் பண்ணி கொண்டுருக்காங்க, அந்த கொத்தியை அள்ளிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. சரி நண்பர்களே, கூட கலிங்க காட்டிட்டாங்க, இரண்டாமோட கலிங்க காட்டிட்டு நண்பர்களே. தண்ணி பாயிறது இனி வந்து அடுத்த வருஷம் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனி வந்து பாயாது. இந்த வருஷம் 12ஆம் மாதம் கலிங்க பாயும் நினைக்கிறேன். அப்போ மழை கொஞ்சம் வேகமாக பெய்யுந்தானே, அப்போ கலிங்க பாயும். ஆனால் இது பார்த்தால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போன முறை வந்து நான் இரண்டாமோட வீடியோஸ் எடுக்கிறதுக்காக அப்பவும் தண்ணி பெருசாண்டு தண்ணி பாயவே இல்லை. ஆனால் இப்போ வந்து பாயுது தண்ணி. பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோஸை மிஸ் பண்ணால் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களோட உங்கள் ஸ்டாலினி. பாய்.